திம்பம் மலைப்பகுதியில் விதிகளை மீறி அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களால் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இத்துடன் ரிப்போர்ட்டர் 18 நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரியை அடுத்த திம்பம் மலைப்பாதை தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலம் செல்வதற்கான முக்கிய பாதையாக உள்ளது. இலகு ரக வாகனங்கள் மட்டுமின்றி அதிகம் பாரம் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களும் இந்த சாலையை பயன்படுத்துகின்றனர். கடல் மட்டத்திலிருந்து 1105 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைப்பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மிகவும் சவாலான மலைப்பாதையாக திம்பம் மலைப்பாதை உள்ளது. அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களால் கொண்டை ஊசி வளைவுகளில் திரும்ப முடியாத நிலையில் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த மலைப்பாதையில் 16 டன் எடைக்குள் மட்டுமே பாரம் ஏற்ற வேண்டும் என்றும் 3.80 மீட்டர் உயரத்திற்குள் பாரம் அடுக்கி இருக்க வேண்டும் என்றும் வளைவுகளை கடக்கும் போது 20 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கனரக வாகனங்கள் இந்த விதிகள் எதையும் பின்பற்றாமல் அதிக பாரம் ஏற்றிச் செல்வதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் வளைவுகளில் லாரிகள் பழுதாகி நின்று விடுவதாகவும் இதனால் மலைப்பாதையில் பல மணி நேரம் காத்து கிடப்பது தொடர்கதையாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு தான் காரணமாக நாங்கள் கருதுகிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகளுடைய ஒவ்வொரு வாகனத்தர இடத்துலையும் பணத்தை வாங்கி கொண்டு சரியான முறையில் அதை ஆய்வு செய்யாமல் மேலே அனுப்பிச்சி விட்றாங்க. இதனால் யார் பாதிக்கப்படுறாங்க கேட்டிங்கன்னா, சுற்றுலாத்துறைக்கு வர பயணிகளும் வாகன ஓட்டிகளும் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. கனரக வாகனங்கள் விதிமுறைகளை பின்பற்றி செல்கின்றனவா என்பது குறித்து சோதனை சாவடிகளில் உள்ள போலீசார் கண்காணிக்க வேண்டும். ஆனால் விதிகளை மீறி செல்பவர்களுக்கு காவல்துறையினரே உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் கண்காணிக்காம வாங்க வேண்டியது வாங்கிட்டு விட்டுறாங்க. அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா, இங்கே இருக்கிற சாதாரண மக்கள். இங்கே கொண்டு போகிற அத்தியாவசிய பொருட்கள்ங்கிறது, காய்கறிங்கிறது இங்கிருந்து கேரளா வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது குறித்து பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கூறும்போது, திம்பம் மலைப்பாதையை கடந்து செல்வது என்பதே பெரிய போராட்டமாக மாறிவிட்டது என்றும், சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர் வழியாக கர்நாடகா செல்ல வேண்டிய லாரிகள் கூட கிலோமீட்டரை மிச்சப்படுத்துவதற்காக திம்பம் மலைப்பாதையையே பயன்படுத்துகின்றனர் என்றும், இது போக்குவரத்து பாதிப்பிற்கு ஒரு காரணம் என்கின்றனர். சோதனை சாவடி அருகிலேயே எடைமேடை அமைத்து அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்களை கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க முடியும் என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். பண்ணாரி சோதனை செல்வர் எடைமேடை அமைத்து வாகனத்தின் தணிக்கை பின்பற்றி தான் வாகனங்களை அனுமதிக்கணும்னு சொல்லி அந்த சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருந்தது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சத்தியமங்கலம் மகேஷ் பாண்டியன்.